வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம இப்போ சவுக்கியை பற்றி பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஸ்பீடு 5ன்னு சொல்லுவாங்க. CH5 இது இந்த ரகம். நம்ம ஏரியாவில் விழுப்புரம் மாவட்டம். இது நம்ம ஏரியாவில் என்ன புயல் பார்த்தா ஃபெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்துக்குன்னே உதித்து வந்தது. எங்கெங்கேயோ போச்சு, கடைசியில் நம்ம ஊருக்கு வந்துது. நிறைய விவசாயிங்க ரொம்ப நொந்துட்டாங்க இந்த புயலினால். அதாவது நம்ம முன்னெச்சரிக்கை செய்யறதுனால தான் முக்கியமானது. நம்ம முன்னெச்சரிக்கை செய்யறதுனால கண்ணு வைக்கும்போது நான் வீடியோவை போட்டிருக்கேன் ஏற்கனவே. பிக்கேச்சாலை கொத்து போட்டு ஒரு அரை அடி போட்டுட்டு அதில் 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம நட்டுட்டு பள்ளம் விடணும். பள்ளம் எதுக்கு விடணும்னா அதான் அந்த வீடியோவுக்காக. இது முக்கியமான வீடியோ. இது நிறைய விவசாயிங்க இனிமேல்ட்டு நடுறவங்க அதுமாதிரி செய்யுங்க. புயல் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. சவுக்கு மரம் ஒன்றும் ஆகாது. சவுக்கு மரம் எந்த புயல் வந்தாலும் எதுவும் ஆகாது. இந்த CH5 பொறுத்தளவுக்கு இப்போ இது 3 அடிக்கு 3 அடி இந்த சவுக்கு தோப்பு. இது பிக்கேச்சாலை போட்டு நட்டது. போட்டுனா அரை அடி உங்களுக்கு தெரியும். இந்த அளவு ஆழம் அரை அடினா ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம கொத்து போட்டு அதுக்கப்புறம் கண்ணை எடுத்துன்னு போய் நட்டு மண் லேசாக மூடுவோம். ஃபுல்லாக மூடக்கூடாது. மண் லேசாக அந்த பஞ்சு முழுகிற அளவுக்கு 2 இன்ச்சு மட்டும் மண் லேசாக முழுவும். மீதி 4 இன்ச்சு மேலே பள்ளம் இருக்கும். தண்ணி ஊற்றுற மாதிரி பள்ளம் இருக்கும். அது 4 அடைவில் காலப்போக்கில் நம்ம களை வெட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஏற்கனவே நம்மளுக்கு வேர் அடியில் போயிடும். அது நிலவேறு மாரி கணக்கு. அது முதல்ல நம்ம வைக்கிறோம்ல, அது நிலவேறு மாரி கணக்கு. மண்ணுங்க சாய சாய வேருங்க தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது கொத்து போட்டு வச்ச கன்று. இதை பாருங்கள், இந்த வேர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாரு. இதனால தான் இது இந்த புயலுக்கு இது சாயலை. இது மேலே ஒரு அடுக்கு இருக்குது, கீழே ஒரு அடுக்கு இருக்குது. உள்ள அரை அடிக்கு கீழே ஒரு அடுக்கு இருக்குது. அதனால் இந்த மரம் சாயலை. மணலாக இருந்தாலும் சாயாது. இந்த மரம் சாயாது. ஏன்னா இதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நானே ஒரு கழனி இன்னொரு கழனி நட்டுக்கிறேன். அது எப்படின்னா, மழை பெஞ்சிட்டு ஈரத்தில் ஏற்றும்போது கையால் நோண்டி அப்படியே நட்டுட்டேன். அந்த ஃபீல்டை நான் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வரும். இது அரை அடி ஆழம் போட்டு நட்டது. சில விவசாயிங்க பார் ஓட்டிடுவாங்க. பாருக்கு கீழே கொத்து போடுவாங்க. கொத்துனா எப்படின்னா ஒரு 3 இன்ச்சு அளவு ஆழம் போடுவாங்க, அதுங்க நடுவாங்க. அதுவும் சாயாது. அது இதே கான்செப்ட் தான். அரை அடி ஆழம் கொத்து போட்ட மாதிரி ஆகிடும். அது சாயாது. இது ஓவர் புயல் 195க்கு மேலே அடிச்சது எங்களுக்கு ஸ்பீடு, அந்த காற்றினுடைய ஸ்பீடு. ஆனால் கன்ஃபார்மா 95லாம் கிடையாது. 95 வரும் கண்டிப்பாக. அம்மா ஸ்பீடு அடிச்சுதுன்றனே. அப்போ 85 கூட வச்சுக்கான் அடிச்சுது. ஆனால் இந்த அளவுக்கு ஆகும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் இந்த கழனி எதாவலை. இன்னொரு கழனி அதே மாதிரி இருக்குது, அதுவும் எதாவலை. ஏன்னா இதெல்லாம் கொத்து போட்டு நட்டது, ஆழத்தில் நட்டது. அப்படி இல்லைன்னா பார் போட்டு அதுங்கீழே கொத்து போட்டு நட்டது. பாரே ஒரு 3 இன்ச்சு போயிடும், 4 இன்ச்சு போயிடும். அதுங்கீழே கொத்து போட்டோம்னா 5, 6 இன்ச்சு 7 இன்ச்சு அளவுக்கு ஆழத்தில் போயிடும். கீழே ஒரு அடுக்கு வேர் வரும், மேலே ஒரு அடுக்கு வேர் வரும். மரம் சாயாது. நம்மளுக்கு பயம் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நம்ம கண்ணு நடுற விவசாயிங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது. மண்ணே அணைக்கல பாரு இதில். இப்போ நீங்கள் அப்படி சப்போஸ் நட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அளவு ஒரு அரை அடி அகலத்துக்கு உயரத்துக்கு ஒரு அன்னைக்கூட மண், சின்ன அன்னைக்கூட மண் நீங்கள் சைட்லேருந்து எடுத்து இதுக்கு போட்டு மண் அணைச்சிடுங்க. மண் அணைச்சிட்டுன்னா அந்த மரம் சாயாது. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சவுக்குவை பற்றி. நடுறதை முதலாந்து போட்டிருக்கேன். பிக்கேச்சாலை கொத்து போட்டு இது மாதிரி தான் நடணும்னு ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுமாரி தான் நடணும். ரீசனாக அதுமாரி தான் நடணும். அதுமாரி நட்டோம்னா நம்மளுக்கு இந்த மரம் சாயாது. காற்று அடித்தாலும் சாயாது. ஒடுங்கி விழுமே கண்டி சாயாது. ஆனால் ஸ்பீடை பொறுத்த அளவுக்கு ஒடியாது. காற்று அடித்தாலும் வளையுமே கண்டி ஒடியாது. வேர் ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்படியே சாயும். அப்படியே ஒரு குறிப்பிட்ட வேகம்னு சொல்லிக்கலாமே. ஏன்னா ரொம்ப வேகம்னு சொல்லி சப்போஸ் யாராவது நட்டு இன்னும் பெரிய புயல். எந்த வேகம்னா ரொம்ப குறிப்பிட்ட வேகம் தான். இது புயல் வர்றது ரொம்ப வேகம்னா 200 கிலோமீட்டர் வேகத்துலேயே வரும். அதுமாரிலாம் வராது, 100க்குள்ளே தான் வரும். அது சாயாது, பெரும்பாலும் சாயாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் போட்டு நட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய வேலை இல்லை. அந்த மாதிரி மண்ணை அணைச்சிக்கிங்க. மண்ணை அணைச்சி விட்டுட்டுன்னா வேறு இன்னொரு லேயர் வந்துடும், மேலே வந்துடும். அதுக்கப்புறம் சாயாது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ கீழே சாஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ போகிறேன். அந்த மரத்தை சரி பண்ணிடலாம். இந்த டைம் சரி பண்ணிடலாம். நானும் அது மாதிரி தான் செய்யணும். ஒரு கொல்லி அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது மேலே நட்டுட்டேன். அது இப்போ தான் தெரியுது நிலமை. கீழே சாஞ்சிட்டு
இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்துறாது. சரி பண்ணலாம். ஒரு 2 மாதம் இருந்தோன்னே வேருங்க புதுசாக நிறைய விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே விழாது. நீ மண்ணே அணைக்காட்டாலும் அது கீழே விழாது. இப்போ சிறகு வச்சுட்டா அதை நடனா அந்த வீடியோவும் போகிறேன் நான். நம்ம கன்று வந்து CH5 வந்து நிறைய கொடுக்குறோம். இப்போத்தி ரேட்டு வந்து 160, 170, 180ன்னு போகுது. 80 இருந்தது, இப்போ ஒரு 20 குறைஞ்சிக்குது. அது நிறைய கன்று கேட்குறவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம். கம்மியாக கேட்குறவங்களுக்கு 180 கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சரி, இப்போ எல்லாருமே ஒரு சில பேர் நம்மளுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 1.5 ரூபாயில கன்று இருக்கு, அது வந்து 1.5 ரூபாய் கன்று இருக்குது, 30 கன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேர் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது, அந்த பஞ்சு ஃபுல்லாக இருக்காது. அதாவது வந்து ஒரு நேயர் வந்து நேற்று வந்து ஃபோன் பண்ணார். 3 மாதம் ஆயிடுச்சு, இந்த கன்று வளரவே இல்லை, எதுக்காக இது வளரலன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணார். வீடியோ எடுத்து அனுப்புனா கன்று வேறு ரகமாக இருக்குமோன்னு பார்த்தா கன்று வேறு ரகம் இல்லை, CH5 தான். அந்த கண்ணுனுடைய வேறு தன்மை வந்து அதிகம் இல்லை. அதாவது வந்து குடியிலேருந்து வெளியே எடுத்த உடனே இவர் வந்து கண்ணு கிடைக்கலன்னு போனாரோ என்னவோ, எவ்வளோ 2 ரூபான்னு வாங்கிக்கிறாரு. நம்ம 180, 170னே நம்ம கொடுக்குறோம், ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி நல்ல கண்ணே கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து எடுத்து வெளியே வந்த உடனே யாரோ பழுத்த கன்று நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம், அதனால் எடுத்துன்னு போயிட்டார். எடுத்துன்னு போய் நட்டுட்டு கன்று வளரனா எப்படி வளரும், அது வேர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருந்தால் தான் வளரும். அதை வந்து நீங்கள் பார்த்தே வாங்கலாம் ஈஸியாக, பச்சைன்னு இருக்கும். அதே சமயத்தில் பழுத்து இருந்தாலும் வேர் ஃபுல்லாக இருக்கணும். வேர் வந்து அடியில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். வேர் இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு இப்போ நடுற ஸ்டேஜுக்கு வந்து இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வேர் இல்லாமல் சும்மாவே அப்படி பிடுங்கினா படுக்குன்னு ஓடிந்துடும், அப்படியே முக்கையாக இருக்கும். அது வந்து ரொம்ப நாள் ஆகும், ஆனால் சாகாது, ரொம்ப நாள் ஆகும். ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்குறது, ஒழுங்கான கன்று வாங்குறது. நீங்கள் மாட்டுன்னு மானவரியாக வாங்கினா அதெல்லாம் சரி வராது. நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.